ஆடாதீர், சற்றும் அசையாதீர், பொய்யுலகை நம்பாதீர், வேறு ஒன்றை நாடாதீர், உள்ளே போய் வெளியே வர காற்றை மட்டும் கவனி. புத்தர் இதை தான் சொன்னார். புத்தர் மிக பெரிய ஞானி. எவ்வளோ ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தார் இந்தியாவில். அப்போ உலகத்தில் கடவுளெலாம் ஒன்றும் கிடையாதுன்ட்டார். அவர் கடவுளை பற்றி சொல்லவே இல்லை. மகாவீரர் வந்தார், அவரும் கடவுளை பற்றி சொல்லவே இல்லை. ஆனால் கடவுள் இல்லைன்னு சொல்லவங்களை தான் கடவுள் ஆகிட்டான். நீங்கள் புத்தர் கடவுள் இல்லைங்களா? அவர் கடவுளா? இல்லை. மகாவீரர் கடவுளா? அவரே சொல்லலை. 2 பேருமே கடவுள் இல்லைன்னு சொன்னவங்க. ஆனால் எல்லா உயிரிலையும் பார்க்கணுன்னாங்க. தன்னுடைய உடல் உயிர் போல அதுவும். ஆனால் புத்தரை ஏற்றுக்கிட்டாங்க, மகாவீரரை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவர் சொன்ன கருத்தை விட்டுட்டோம். என்ன எதிரிட்ட எல்லா ஜீவனையும் என்ன செய்வோம்? வார்த்தையாலே திட்டி தைப்போம், பார்வையிலே பொசிக்கிடுவோம், கையாலே அடிப்போம். எவ்வளவு நம்மால் முடியுமோ அவ்வளோ வேலையும் செய்வோம். ஆனால் ஒரு பங்கு கடவுளுக்கு போயிட்டு நின்றுட்டு 108 1008 போற்றி துதி எல்லாம் பண்ணுவோம். இப்போ இந்த காற்று ஒன்று தான் அப்படின்னா மனமே காற்று தான். நம்ம மனம்னு ஒன்று உருவாகுது, எண்ணம்னு உருவாவதற்கு காரணம் காற்று தான். இந்த காற்றை புத்தர் என்ன சொல்ல அழகாக உட்காந்து உள்ளே போகும் வெளியே வரும், அதை கவனின்னார். கவனித்தா என்ன நடக்கணும்? நீங்கள் கவனிக்கணும். நாம் அதை உட்காந்து கவனிக்கும்போது பசி இல்லை, தாகம் இல்லை, எண்ண ஓட்டம் இல்லை, எதிலேயும் விருப்பம் இல்லை, எதையும் வெறுப்பு இல்லை, வெறுப்பற்ற ஒரு நல்ல நிலை வருகிறது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் சிந்தனை பண்ணியிருந்தால் நம்ம மனிதன் மூளை இருந்தால் ஆகும். சென்ற வாரம் ஒரு பதிவு போட்டோம் தெரியுமா? அகத்திக்கீரை. கீரைக்கு பேர் வச்சுருக்கான் பாருங்க, அகத்தி கீரை. அகம் ப்ளஸ்ஸு தீ ப்ளஸ்ஸு கீரை. அகம் என்பது உள்ளே, நமக்கு புறத்தை எல்லாம் தெரியுது. எழுந்ததும் புறம்தான் வந்துடுறோம். காலையில் எழுந்ததும் நம்ம எழுந்ததும் என்ன நினைவு வருது? நாம் யாருன்ற எண்ணம் வந்து போகுது.